அனைவருக்கும் வணக்கம். நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான் தாங்க சிவன்மலை முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கும் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய இந்த சிவன்மலை ஆண்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்தருடைய கனவுல ஒரு இன்ன பொருளை வைக்குமாறு பேசுகிறாரு, சொல்கிறாரு. அந்த பொருள் வைக்கவும் படுது. அந்த பொருளால் கண்டிப்பாக மிகப்பெரும் மாற்றத்தை இந்த உலகம் சந்திக்குது. அது நேற்று நாம் எப்போவோ புராணங்களில் கேட்ட கதையெல்லாம் கிடையாதுங்க. இன்றைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இப்போ நிகழ்காலத்தில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, கடைசியாக எந்த தேதியில் வைத்திருக்காங்க, இதனால என்ன மாதிரியான மாற்றங்களை மக்கள் சந்தித்து வருவாங்க, இன்னும் என்னெல்லாம் சிறப்பு இருக்கு, குறிப்பாக இந்த பொருட்களை வைத்திருக்கிறத ஒட்டி ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. முக்கியமாக வீட்டில் யாருக்காவது உடல் நலம் திடீர்னு சரியாகலை, அதாவது சரியில்லாமல் போயிடுச்சு, அது ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்குது, எங்களுக்கு இது சந்தேகமாக இருக்குது, எதிர்மறையான வினைகளாக இருக்குது அப்படின்லாம் யோசிக்கிறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். இப்போ சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் கலயத்தில் தீர்த்தம், ஏற்கலப்பை, பிரம்பு, மண் இவையெல்லாம் வைத்து பூஜிக்கப்பட்டு வருது. இது பூஜிக்கப்பட்டு வரக்கூடிய இந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய ரொம்பவே மங்களகரமான பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு நாம் இந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படக்கூடிய பொருளை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பெட்டிக்குள்ளே மண் அப்படின்னு ஒரு மண் உத்தரவாகி வைக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்தில் ரியல் எஸ்டேட் தொழில் பெரும் வளர்ச்சி அடைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் தான் தண்ணீர் வச்சிருக்காங்க. தண்ணீர் வைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் சுனாமி அப்படிங்கிற ஒரு பெரும் இயற்கை சீற்றம் ஏற்பட்டிருக்கு. அதாவது நல்லதும் நடக்கலாம், கெட்டதும் நடக்கலாம். இந்த பொருளை குறித்து நமக்கு முருகப்பெருமான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும். அந்த வகையில் இந்த பெட்டிக்குள்ள 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைக்கப்பட்ட போது எல்லாமே இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படி இன்னும் நாம் நிறைய விஷயங்களை நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் சொல்லிக்கிட்டே வரேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். சரி, நம்ம முதலாவதாக மேஷராசிக்காரர்களுக்கு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளினால் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க, பலன்கள் எப்படி சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம். வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ரொம்பவே முக்கிய நபர்களுடைய சந்திப்பும் அவர்களால் உதவியும் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் பெறக்கூடிய வகையில் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. மனதில் தைரியம் கண்டிப்பாக கூடும். சுய நம்பிக்கை கண்டிப்பாக உண்டாகும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறதுல எதிர்பாராத திருப்பங்கள் உண்டாகலாம். அதே போல் தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். எதிரில் தோன்றக்கூடிய வியாபாரம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது. இதுக்கான செலவா அதுக்கான செலவா அப்படின்னு பார்க்குறத விட உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் செலவுகள் அதிகமாக வரலாம். அதிலும் தொழில் சம்பந்தமான செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த மேஷராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். அதாவது நீங்கள் ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கீங்க, ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா இவ்வளவு நாள் நீங்கள் சந்தித்து வந்த ஒரு மதிப்பு மரியாதையை காட்டிலும் இனிமேல் அதிகப்படியான மதிப்பு மரியாதையும் பெற போகிறீங்க. உங்களுடைய செயல்திறன் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும். பிரிந்து போன குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் சேர்வாங்க. கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி போகும். உறவினர் மத்தியில் கண்டிப்பாக மரியாதை கூடும். பெண்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும்.
பொதுவாகவே ஒரு வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி சண்டை சச்சரவு வந்துக்கிட்டே இருக்குது. இதை மாற்றத்துக்கான வழி தெரியல. சின்ன விஷயமாக தான் இருக்குது, ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டுட்டு வருது அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. இதிலிருந்து நாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே சேர்ந்து ஒரு முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருப்பீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்டவை அனைத்தும் நீங்கியது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு இணக்கம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். உறவினருடைய மத்தியில் உங்களுக்கு ஒரு காசு பணம் கொடுக்கறதோ அல்லது மரியாதை குறைவான விஷயங்கள் நடக்குது அப்படின்னா கூட இனிமேல் அதற்கான மாற்றங்கள் நிறைய கிடைக்கலாம். கலைத்துறையினருக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அரசியல் துறையினருக்கு வளர்ச்சி பெற மிகவும் கவனமாக இருக்கிறது நல்லது. செலவை குறைப்பதன் மூலமாக பண தட்டுப்பாடு குறையலாம். மாணவர்களுக்கு கல்வியில் திருப்தியான நிலை காணப்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகள் உங்களுக்கு வேகமாக நடக்கும். தடைகள் அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரம் பெருகி பண வரத்தும் இருக்கும். தொழிலாளர்களால் மிகுந்த லாபம் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல் மூலமாக காரிய வெற்றி காண்பாங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான நேரம் அமையலாம். அதே போல் குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கலாம். சக ஊழியர்களால் உதவியும் இருக்கும். உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். பொன்னான வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது. அதே போல் வாழ்க்கை துணை மூலமாக நன்மை அதிகமாக உண்டாகலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய நலனில் அதிகமான அக்கறை காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் இது எல்லாம் மந்தமான நிலை மாறும். சாதுரியமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் கூடுதலான லாபம் கிடைக்க பெறுவீங்க. விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மீண்டும் வருவாங்கன்னு சொல்லலாம். கார்த்திகை 1ஆம் பாதம் இவர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தியாகி உங்களுடைய சொற்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வழக்கு விவகாரங்களில் காலதாமதமான நிலை கூட காணப்படலாம். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். மாணவர்களுக்கு பிரிந்து சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடிய காலமாக இருக்கும். கல்வியில் வெற்றி பெற பாடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமான நீங்கள் வணங்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். கவலைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண வசதி கண்டிப்பாக கூடியிருக்கும். தெய்வ சிந்தனை அதிகரிக்கும். வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு உண்டாகும். எதிர்பார்த்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இடமாற்றம் உண்டாகும். எதிர்பாராத திடீர் செலவுகள் கூட ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவு ஏற்படலாம். எதிர்பார்த்த லாபம் குறையலாம். புதிய ஆர்டர்களுக்கான கூடுதலாக அலைய வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கலாம். குடும்பத்தில் அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனை தலை தூக்கலாம். உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையில் மனம் விட்டு பேசக்கூடிய தன்மை உண்டாகும். பெண்களுக்கு மனதில் இருந்த சோர்வுகள் நீங்கி உற்சாகம் உண்டாகும். கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தப்பித்து கொள்ள வேண்டி வரலாம். அரசியல் துறையினருக்கு உங்களுடைய வளர்ச்சியில் இருந்த முட்டுக்கட்டைகள் எல்லாமே நீங்கும். மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் காண்பதில் ஆர்வம் உண்டாகும். மனதில் கண்டிப்பாக உற்சாகம் ஏற்படும். அதே போல் வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் கடித போக்குவரத்து சாதகமான பலனை கொடுக்கும். கலைத்துறையினருக்கு புதிய நண்பர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களிடம் கவனமாக பழகிறது நல்லது. தொழில் மந்தமாக காணப்பட்டாலும் வரக்கூடிய வருமானம் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் சந்தோஷம் நீடிக்கும். பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை அணிகலன்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது. அரசியல் துறையினர் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். சக மனிதர்களிடம் அனுசரித்து போகிறது நல்லது. கவனத்தை சிதற விடாமல் உழைப்பது அவசியம். மனதில் இருந்த கவலைகள் வருத்தம் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சி ஏற்படும். எல்லா முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும். குறிப்பாக வரக்கூடிய காலகட்டத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும். மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு வழியே சென்று உதவிகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறது பற்றிய கவலை நீங்களாம். மனதில் உற்சாகம் பிறக்கும். தொழில் வியாபாரம் சீராகும். தொழில் தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வியாபாரத்துக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். போட்டிகள் குறையும்.
நீங்கள் வந்து முருகப்பெருமானுடைய வழிபாடை மேற்கொள்வதே மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைத்திருக்காங்க, இதனால் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.